பிள்ளைகளுக்கும் நம்முடைய திருச்சபையிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் எல்லா பலவீன சுகவீனங்களையும் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்து அவருடைய பலத்தினால் பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஒவ்வொரு வாரத்தின் ஆரம்ப ஆராதனைகளிலும் லவோதிக்கியாவின் தூதை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக படித்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த லவோதிக்கியாவின் தூது என்பதை முதல் பாடத்தில் நம்ம படித்தோம். இந்த முடிவு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக கடைசி எலியாவின் தூதை நம்முடைய திருச்சபைக்கும் அதே கடைசி எலியாவின் தூதை வெளி மக்களுக்கும் அவர் கொடுக்கிறார் என்ற காரியத்தை நம்ம படித்தோம். நம்முடைய திருச்சபைக்கான தூது என்று வருகிற பொழுது அந்த கடைசி எலியாவின் தூது தான் லவோதிக்கியாவின் செய்தி. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ச்சியை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் படித்தோம். ஆண்டவர் லவோதிக்கியாவின் நிலையை சொல்லும் பொழுது அற்புதமாக சொன்னாங்க. முதல் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அந்த 3வது வாக்கியத்தில் வசனம் 17 நம்ம வாசித்தோம் கடந்த வாரம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் என்ற தலைப்பில் பாடத்தை படித்தோங்க. லவோதிக்கியா தன்னை குறித்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, நான் கற்பனையை கை கொள்கிறேன், கற்பனையின் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, அந்த கற்பனை உன்னிடத்துல இல்லை, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார ஐஸ்வர்ய வாலிபனுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சத்தியத்தை படித்தோம். லவோதிக்கியாவுடைய நிலையை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் பேசி தன் பிள்ளைகளை எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்த வார்த்தையை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் என்ற வார்த்தையை அடுத்த வார்த்தையை நம்ம வாசிக்க முடியுதுங்க. எப்பொழுதுமே நான் ஆரம்பத்தில் சொல்வது தான், ஆண்டவர் பார்க்குற விதமாகவே நம்ம இந்த சத்தியத்தை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்குவோம். பிரச்சனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெகு விரைவாய் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கடந்து போவோம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற பணியில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் என்ற காரியத்தை ஒவ்வொரு காணொலியிலும் பாருங்கள், ஒவ்வொரு செய்திகளிலுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதே போல் இந்த நாள் சத்தியத்திலும் சரிங்க. ஆண்டவர் கடந்த வாரத்தில் சொன்னார், நிர்பாக்கியம் உள்ளவனா நீ இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த குறையை காட்டினாருங்க. ஸோ இன்னைக்கு மற்றொரு வார்த்தையை பேசுகிறாங்க, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், லவோதிக்கியாவுடைய நிலைமையை வெளிப்புறத்தோடு பார்த்தோம் அப்படின்னா பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் அவங்க இல்லை. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய நிலையை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்து தேவன் பார்க்கிறாரு, உன் நிலை எப்படி இருக்குது அப்படின்னா பரிதபிக்க கூட நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. பாருங்களேன், இந்த வார்த்தை பரிதபிக்கப்படத்தக்கவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பாவமாக இருக்குதுப்பா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா யாரை பார்த்து அதை சொல்லுவோம் அப்படின்னா அவருடைய நிலையை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஆண்டவரும் பாருங்க லவோதிக்கியாவை பார்த்து சொன்னார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தின தேவன் அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னார். நானும் இந்த வார்த்தையை, ஆண்டவரே லவோதிக்கியாவின் நிலை பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எதை வைத்து ஆண்டவரே பரிதபிக்கப்படத்தக்க நிலைன்னு சொல்கிறீங்க? என்ன ஆண்டவரே அப்படி குறை இருக்குது, என்னிடத்துல உள்ள குறையை எனக்கு காட்டுங்களேன் தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த பரிதபிக்கக்கூடிய நிலைனா என்ன அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சேங்க. யோவான் சொன்ன இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. அங்க பயன்படுத்தும் போது எதுல பரிதபிக்கத்தக்க காரியமா இருக்கிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்துறார். வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் வசனம் 19 நம்ம வாசிக்க போறோம். அந்த வசனத்துல பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இந்த 15வது அதிகாரத்தை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாங்களா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆண்டவர் சொன்னாரு லவோதிக்கியாவை பார்த்து, லவோதிக்கியாவே நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னாரு. எதை வைத்து பரிதபிக்கப்படத்தக்க நிலை அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் அதை விளக்குறாரு. எப்படிப்பட்ட காரியத்தில் லவோதிக்கியா பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கிறது அப்படின்னா வார்த்தை வருது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால்.
அந்த இம்மை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கான ஆயத்தம், அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான நடத்தை, உலக பிரகாரமான செயல், உலக பிரகாரமான பேச்சு, இப்படி உலகத்தோடு கலர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் யார்கிட்ட பார்க்குறாரு அப்படின்னா லவோதிக்கா கிட்ட பார்க்குறாருங்க. லவோதிக்கா கிட்ட அந்த நிலையை பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ பரிதபிக்கத்தக்க கூடவனா இருக்கிறியேப்பா, ஏன் ஆண்டவரே அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, உன் வெளிப்புற தோற்றம் பரலோகத்துக்கு ஆயத்தமான மாதிரி இருக்குது, ஆனா உள்ளான தோற்றத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு இருக்கிற நிலை உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தின நிலையா இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய குணம் அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய அளவில் அது இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த லவோதிக்கா தூதுல 2வது வார்த்தையை சொல்றாருங்க. எப்பொழுதுமே நம்ம வாசித்து கொண்டிருக்கிற ஒரு வசனம் உண்டு. 1 யோவான் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம். அந்த வாக்கியத்தை மீண்டும் கொஞ்சம் வாசிப்போம். அந்த நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோவான் மூலமா சொல்றாங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய பிள்ளைகள் இருக்கணுமா. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்தாதான் அவங்க எங்க வர முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ அந்த பார்வையில் ஆண்டவர் இந்த லவோதிக்கேவை பார்க்குறாரு. லவோதிக்கேவை பார்த்த மாத்திரத்தில் பிரச்சனை என்னன்னு பார்க்குறாரு. லவோதிக்கேவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கிறிஸ்து எவ்விதமாக இருக்கிறாரோ அதே விதமாக தான் லவோதிக்கே இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது யாருக்காக அப்படின்னா நமக்காக. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா லவோதிக்கேவும் அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அனுபவத்தில் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா அங்கே மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்தில் இருந்திருக்கணுங்க. ஆனால் இன்னைக்கு லவோதிக்கேவுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் காட்டுறாருன்னா, உன்னை பார்க்கும் பொழுது பரிதாபம் எனக்கு வருகிறதுப்பா. ஏன் அப்படின்னா உன் வாழ்க்கை இன்னும் உலகத்தை விட்டு கடந்து வரல, உலகத்தோடு இசைந்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் சொன்னாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னா நம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாருமே இல்லை. ஆண்டவரே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன். இந்த பரிதபிக்கக்கூடிய தக்க நிலை எவ்வாறு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கும் போது ஆண்டவர் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. என்ன காரியம் அப்படின்னா, உன் ஜபம் எதுக்காகப்பா இருக்குது இந்த உலகத்தில் இன்னைக்கு? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பேதுரு எதற்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் வருது அப்படின்னா நாம் கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஆனா இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த லவோதிக்கேயனுடைய ஜெபம் இன்னைக்கு எதுக்காக இருக்குது? இந்த லவோதிக்கேயனுடைய ஜெபம் எதை சார்ந்து இருக்குது? லவோதிக்கேயுடைய ஜெபம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. லவோதிக்கேயாவே, நீ இந்த காலத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எதற்காக இருக்கணும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஜெபம் இல்லாம ஒரு நபர் பரலோகம் வர முடியுமா? முடியாதாங்க. ஜெபம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணலாம். அவன் வாழ்க்கையில் அவன் ஜெபம் பண்ணலை அப்படின்னா அவன் பரலோகம் வர முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியாது. அதனால தான் பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையவர்களாக இருங்கள். ஒருவேளைங்க ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் சரியான ஜெபத்தை சரியான நேரத்தில் செய்யலைன்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் 10 கன்னிகை ஓமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கன்னிகை ஓமையை பாருங்க. 5 கன்னிகை புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகை புத்தி இல்லாதவர்கள். இப்ப புத்தி இல்லாத கன்னிகைகள் அங்க மணவாளனோடு கடந்து செல்வதற்கு அவர்கள் இழந்த இழப்பு என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவங்க கிட்ட எது இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜபத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த நிலைமையை தான் லவோதிக்கே கிட்ட பார்க்குறாரு. லவோதிக்கேயாவே, உன் ஜெபம் இந்த காலத்தில் எதற்காகப்பா இருக்குது?
இந்த காலத்துல உன் ஜெபம் இம்மைக்கான காரியத்திலே சுழன்று கொண்டிருக்கிறதா? நீ பரிசுத்த ஆவியானவரை கடைசியா கேட்டு, ஆண்டவரே இந்த குணம் என்கிட்ட மாறாமே இருக்குது, ஆண்டவரே இந்த குணத்தை நான் எப்படிப்பா மாத்துறது? இந்த பலவீனம் எனக்குள்ளாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது, ஆண்டவரே இந்த பலவீனத்தை எப்படிப்பா ஜெயிக்கிறது? ஆவியானுடைய வல்லமையை கொடுங்க, ஆவியானுடைய சத்துவத்தை கொடுங்க, ஆவியானுடைய பலத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற காரியம் லவோதிக்கேயர்கிட்ட என்னிடத்துல எவ்வளவா இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, லவோதிக்கேயாவே நீ இம்மைக்குரிய காரியத்தில் கவனம் வச்சு இம்மைக்குரிய காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என் பார்வையில் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிற என்பதை புரிந்து கொள்ள முடியுதுப்பா. அன்பானவர்களே, கடைசியா எப்பொழுது நாம் பின்மாரியின் ஆவிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? கடைசியா ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் திருச்சபைக்கும் பின்மாரியின் ஆவியினுடைய அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்ன ஜெபித்த ஜெபம் கடைசி எப்பொழுதுங்க? அங்கதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, லவோதிக்கேயா இந்த காலத்தில் எந்த ஜெபத்தை ஜெபிக்கணுமோ அந்த ஜெபம் லவோதிக்கேயா கிட்ட இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, வேதம் எதற்காக வாசிக்கிறாய்? லவோதிக்கேயாவுடைய வேத வாசிப்பு எப்படியா இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறாரு. கடமைக்காக ஒரு வேளை வேதம் வாசிப்புக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் அது பரிதவிக்கத்தக்க கூடதா இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம ஏன் வேதம் வாசிக்கணும்? எதற்காக வேதம் வாசிக்கிறோம்? வேத வாசிப்புக்கான முக்கியத்தை அந்த பெரையா பட்டினத்தின் மக்களுடைய வாழ்க்கையில தெளிவாய் பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த பெரையா பட்டினத்தின் மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணாங்க. அந்த பரிசோதனை பண்ணினதுனால அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னங்க? தெசலோனிக்கே பட்டினத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவங்க எப்படி மாறினாங்களா? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, கடைசியா என் குணம் மாறணும் ஆண்டவரேன்னு வேதம் வாசித்தது எப்பங்க? ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட குணத்துல இருக்கிறேன், என் மனசு இப்படியெல்லாம் சிந்திக்குது, என் மனசு ஒன்றும் சரியில்லை ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கான ஆயத்தத்திற்காக நான் எதையும் செய்யல ஆண்டவரே, என்னால வேதம் வாசிக்க முடியல ஆண்டவரே, இந்த காரணங்களை சொல்லி குணம் மாறுவதற்காக கடைசியாய் வேத வாசிப்பு எப்பொழுதுங்க? இன்னைக்கு ஏன் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வேத வாசிப்பு ஒரு டீ டைம் மாதிரி கடந்து போயிடுச்சு. காலையில் எழுந்திருக்கணும், 3 அதிகாரத்தை வாசிக்கணும், மூடி வைக்கணும், வேலைக்கு போயிடணும். ஆனால் சிந்திச்சு பாருங்க, எதற்காக வேத வாசிப்பு? ஆண்டவர் பார்க்குறாரு, லவோதிக்கேயாவே உன் ஜெப வாழ்க்கை முறை தான் இப்படி இருக்குது அப்படின்னா உன் வேத வாசிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருப்பா. நீ எதுக்காக வேதத்தை வாசிக்கிற? குணம் மாறணும், மனம் மாறணும், மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக நீ வேதம் வாசிக்கிறியா? ஆண்டவர் அந்த விஷயத்தை பார்க்கிறபடினால அவர் பார்க்குறாரு, பரிதவிக்கத்தக்க கூடவனா இருக்குன்னு பண்ணி ஜெபம், வேத வாசிப்பு, அதை தாண்டி ஊழியத்தை சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. லவோதிக்கேயா திருச்சபையினுடைய ஊழியத்தை ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கும் பொழுதும் அங்கேயும் குறை உள்ளதை பார்த்தபடியினால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, லவோதிக்கேயாவே நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ நிர்வாணி, நீ குருடன், நீ எப்படி இருக்கிற நீ புரிஞ்சுக்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய காரியங்களை குத்தி பேசணும், குத்தி காட்டணும் என்பது அல்ல. ஆண்டவர் மனசுல ஒரு பாரம் இருக்குது. அந்த பாரம் என்ன என்பதை நீங்க நினிவே பட்டினத்தின் சம்பவங்களை பார்க்கும்போது தெளிவா புரியுங்க. ஆண்டவர் எவ்வாறு பரிதவிக்கிறவர் என்பதை நினிவே பட்டினத்தின் சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். யோனா 4வது அதிகாரம், யோனா 4வது அதிகாரம், அந்த 4வது அதிகாரத்தில் வசனம், நான் 10யும் 11ஐயும் வாசித்து அந்த சம்பவத்தை விளக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வசனம் 10-11 பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரியாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகி நினிவேவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? இந்த வார்த்தை ஆண்டவர் யார்கிட்ட கேட்டாரு? யோனா கிட்ட.
யோனா எதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அவருக்கு நிழல் தந்து கொண்டிருந்த அந்த ஆமணக்கு செடி அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோனாவுடைய பரிதவிப்பு இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பரிதவிப்பு யாருக்காக அப்படின்னா, அழிந்து கொண்டிருக்கிற அந்த நினிவேவில் உள்ள ஜனங்களுக்காக தேவனுடைய பரிதவிப்பு இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, தேவனுடைய முடிவு கால பரிதவிப்பு யாருக்காக அப்படின்னா லவோதிக்காவுக்காக. ஏன் லவோதிக்காவுக்காக? லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை அவங்க என்ன பிரச்சனை இருக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறது தான். அவங்க பார்வைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறவன், நான் கற்பனையை கடைபிடிக்கிறவன், இப்படிப்பட்ட பார்வையில் லவோதிக்கா இருக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இல்லப்பா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்காக பரிதவிக்கிற பரிதவிப்பு இன்னும் உனக்கு புரியலையா என்பதுதான் ஆண்டவருடைய பாரமா இருக்குதுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு பிதாவின் சன்னிதானத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்க பரிந்து பேசுதல் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீங்க யோசித்து பாருங்க, யாருக்காக பரிந்து பேசல் இப்ப போயிட்டு இருக்குது? யாருக்காக நுட்பணிய விசாரணை தொடங்கி இருக்குது? வேத வசனத்தை வாசிக்கலாங்களா? மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம், அந்த 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க யாருக்காக இப்ப பரிந்து பேசுதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வேத வசனம் அவ்வளவு நேர்த்தியா சொல்லுது. வசனம் 3 பாருங்களேன். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். வசனம் சொல்லுது, அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவ ஜனத்துக்கு சுத்திகரிப்பின் வேலையை 1844 தொடங்கின தெய்வம் இன்றைய வரைக்கும் பிதாவிற்கு முன்பதாக நின்று தொடர்ச்சியாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்படி பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில யாரை பார்க்கிறாருன்னா லவோதிக்காவை பார்க்கிறார். லவோதிக்காவே, உனக்காக நான் பிதாவின் சமூகத்தில் இவ்வளவாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், உன் நிலை இதுதான் நான் உனக்கு சொல்றேன். அந்த நிலையை உணர்ந்து கொண்ட நீ அந்த நிலையை விட்டு வெளிவருவதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? ஆண்டவருடைய பெரிய பாரம் என்ன தெரியுங்களா? லவோதிக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஆண்டவரோடு நல்ல உறவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. லவோதிக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் நல்ல ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. லவோதிக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில நல்ல வேத வாசிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது எப்படியா இருக்குது அப்படின்னா பரிதபிக்கத்தக்க கூடதா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணணும், எதுக்காக வேதம் வாசிக்கணும், எதுக்காக ஊழியம் செய்யணும், எதுக்காக ஆலயத்துக்கு வரணும், இது தெரியாமலே ஒரு வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுங்களாம். ஏன் அப்படின்னா, எந்த நோக்கத்திற்காக ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை மறந்து ரொட்டினா ஒரு வாழ்க்கை போகும் பாருங்க. அதே ரொட்டினான வாழ்க்கை லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை என்ற காரியத்தை ஆண்டவருடைய பார்வை பார்க்குதுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு மற்ற யாரையும் யோசிக்க வேண்டாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய தனிப்பட்ட சிந்தையை ஆண்டவருக்கு முன்னாடி கொஞ்சம் திருப்புவோம். திருப்பி ஆண்டவர் கேட்கிற இந்த 3 கேள்விக்கு நீங்க தனிப்பட்ட விதத்தில் பதில் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, உன் ஜெபம் இந்த முடிவு காலத்துல எதற்காகப்பா இருக்குது? எதுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவருடைய வருகை சமீபம் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போகணுமே, மனம் மாறணும், குணம் மாறணும், ஆண்டவருடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்குதுங்களா? இல்ல பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை போல இம்மைக்காக நாம் இந்த காலங்களில் பிரயாசப்பட்டு இம்மைக்கான இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபங்களை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னா நம்மை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாருமே இல்லை. நீங்க யோசித்து பாருங்க, எதுக்காக ஜெபம் போயிட்டு இருக்குதுங்க? குடும்ப ஜெபம். என்ன ஜெபம் பண்றோம் குடும்பத்தில்? எதுக்காக திருச்சபையில் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஜெபம் பண்றோம்? ஆண்டவரை இந்த நேரத்தில் நோக்கி பார்ப்பது நம்ம பாவங்களை துடைத்தெறிந்து பரிசுத்தம் ஆவதற்கும் பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நல்ல குணநலங்கோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லவா நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு லவோதிக்காவுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் இருக்குதா அப்படி என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. இன்னைக்கு லவோதிக்கா அதுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குதா? ஆண்டவருடைய பாரம் அதுதாங்க. ஏன் அப்படின்னா அவர் யாருக்காக பரிந்து பேசுறாரோ அந்த மக்கள் எப்படி அவங்க இருக்கிறாங்க என்பதை உணராமலே போய்கிட்டு இருக்கிறாங்களாம்.
அன்னைக்கு நினிவே பட்டினத்தின் ஜனங்களுக்காக பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு இன்னைக்கு தேவனுக்கு பன்மடங்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது மீட்கணும் பாருங்க, அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும் பாருங்க. அவர்களை சேர்க்கணும் அப்படின்னா அவருடைய நிலையை அவர்களுக்கு உணர்த்தணும். ஆனால் லவோதிக்கா செய்தி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாங்க. லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்பதை புரிஞ்சிக்கவே முடியலை. அதனால தான் ஆண்டவருடைய பாரம், நீ பரிதவிக்கப்படத்தக்கவனா இருக்கிறப்பா. அதை தாண்டி ஒரு காரியத்தை நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னா, பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று வரும்பொழுது தேவனுடைய பரிதவிப்பு எவ்வளவா இருந்தது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் சில சம்பவங்கள் நான் வாசித்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை பாருங்க, இளையகுமாரனுடைய சம்பவம். அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த இளையகுமாரன் லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் தகப்பனிடத்தில் இருந்த ஆஸ்தியை தனக்காக பிரித்து கொண்டு எங்க போனார்? அவரு தூர தேசத்துக்கு போனார். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாகவே இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போன அந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் செலவழித்து எல்லாவற்றையும் அழித்து அவருடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. புத்தி தெளியுது, புத்தி தெளிஞ்சு பார்க்கிறாரு, ஐயையோ என் தகப்பனிடத்தில் எத்தனை வேலைக்காரர்கள் உண்டு, எத்தனை பேருக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாரு, ஆனா நானோ இப்படி கஷ்டப்படுறேனே, இப்பயும் ஒன்றும் இல்லை, நான் எழும்பி போய் என் தகப்பங்கிட்ட, தகப்பனே என்னை ஒரு வேலைக்காரனா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் எழும்பி வந்தார். எழும்பி வந்த சம்பவத்தில் பாருங்க, அந்த சம்பவம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. பிள்ளை மனம் திரும்பி நிலையை புரிஞ்சுக்கிட்டு கடந்து வந்தார். கடந்து வருகிற பொழுது தகப்பனும் பிள்ளையும் வராங்க. முதலாவது ஓடி வந்தது யாருங்க அந்த சம்பவத்தில்? தகப்பன். ஏன் தகப்பன் ஓடி வந்தாரு? பிள்ளையெல்லாம் ஓடி வந்திருக்கணும், ஏன் தகப்பன் ஓடி வந்தாரு? தகப்பனுடைய பார்வைக்கு தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளையினுடைய நிலை. தகப்பனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற வரைக்கும், தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிள்ளை ராஜகுமாரனா வாழ்ந்தான். உடுத்தின உடை என்ன, உண்ட உணவு என்ன, எல்லா காரியமும் நல்ல சௌகரியமா இருந்துச்சு. ஆனா இப்ப தூரத்தில் அந்த மகனை அவர் பார்க்கிறாரு. அவனுக்கு அதுக்கேற்ற உடை இல்லை, அதற்கேற்ற உருவம் இல்லை, அவனுடைய ரூபமே மாறி இருக்குது. அதை பார்த்த மாத்திரத்தில் தகப்பனால தாங்க முடியல. அவர் ஓடி போய், வேதவசனம் சொல்லுது, மனதுருகி. அந்த மனதுருகிறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா பரிதபிக்கப்படத்தக்க காரியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இளையகுமாரனுக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சு, அவனுடைய சூழ்நிலையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்ட இளையகுமாரன் அதே இடத்துல உட்கார்ந்துடல, அவன் மனம் திரும்பி அவன் எப்படியாவது தகப்பன் கிட்ட மீண்டும் போகலாம் அப்படின்னு புறப்பட்டு வருகிற பொழுது அந்த பிள்ளை ஓடி வரல. யார் ஓடி வந்தது அப்படின்னா தகப்பன் ஓடி வந்து கழுத்தை கட்டி முத்தமிட்டு அவன் மேல் மனதுருகி அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆசீர்வாதமான காரியங்களும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. எக்ஸாக்ட் இந்த சம்பவம் இப்ப இந்த முடிவு காலத்தில் தேவன் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறாராம். எப்படின்னா, லவோதிக்கா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா உலகம் சார்ந்த எண்ணம், உலகம் சார்ந்த சிற்றின்பங்கள், உலகம் சார்ந்த ஆசைகள், உலகம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் இந்த லவோதிக்கா உலகத்தோடு இணைந்து இருக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த உலகம் உனக்கு நிரந்தரமானது இல்லப்பா, இந்த உலகம் நிச்சயமாய் உன்னை ஒரு நாள் அழிவுக்குள்ளாக கொண்டு வரும் என்பதை தேவன் பார்க்கிறார். ஒருவேளைங்க ஆண்டவர் நீ நிர்பாக்கியம் உள்ளவன்டா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் நம்ம உண்மையாகவே ஆண்டுடைய கற்பனையை நான் கடைபிடிக்கிறேன்னா, ஆண்டுடைய பிரமாணம் என் வாழ்க்கையில் இருக்குதா, உண்மையாகவே பிரமாணத்தை வைத்துக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை முறை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை எத்தனை பேர் சிந்திக்கிறோமோ அவங்க தகப்பன்கிட்ட திரும்புவோங்க. அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலை பரிதபிக்க கூட நிலையில இருக்குதுப்பா, பரிதவிக்கப்படத்தக்க நிலையில நீ இருந்துகிட்டு இருக்கிறப்பா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கூட மனம் திரும்பு என்ற அழைப்பை தேவன் நம்ம மத்தியில கொடுக்கும்போது நம் நிலையை நிச்சயமாக நம்ம உணர்ந்து தேவன் பாதபடிக்கு திரும்புவோம் அப்படின்னா தகப்பன் ஓடி வந்து நம்ம அணைப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, லவோதிக்கா எந்த காரியத்தை கேட்டாலும் அது நான் இல்லை அவன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்களாம். ஸோ இந்த முடிவு காலத்தில் சிந்திச்சு பாருங்க, லவோதிக்காவை பார்த்து ஆண்டவர் பரிதவிக்கிறார் அப்படின்னா எதுக்காக பரிதவிக்கிறாரு? அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும் பாருங்க. ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகாம இன்னும் அவருடைய வாழ்க்கை முறை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா உலகத்தை சார்ந்து இருக்குதுங்க. உலகத்தை சார்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க.
உலகத்தின் சிற்றின்பங்கள் மீது அவங்களுடைய ஆசை இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, உன் மேலே எனக்கு இரக்கம் எவ்வளவாய் பொங்குகிறது பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் பரலோக தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அன்பானவர்களே, நான் கேட்ட ஆரம்பத்தில் கேட்ட 3 கேள்வி, அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். நான் முடிக்க போகிறேன். முதல் கேள்வி, இந்த முடிவு காலத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கை எதற்காக இருக்கிறது? இந்த முடிவு காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் நாட்களுக்கு முன்னாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு எதற்காக நான் வாசித்து கொண்டிருக்கிறேன்? இந்த முடிவு காலத்தில் தேவனுடைய வருகைக்கு முன்னாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஊழியம் ஒரு வேளை செய்வேன் அப்படின்னா என் ஊழியம் எந்த நோக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கிறது? இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்றார். ஒருவேளை என் ஜெபம் சரியானதா இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம நிலையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை என் வேத வாசிப்பின் முறை சரியா இருக்குது அப்படின்னா ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்பு, அந்த ஊழியம், அந்த வாழ்க்கை, இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா 1 யோவான் 3:2 வாசிச்சோம், அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கணும் அப்படின்னா அதற்கான ஆயத்தம் எப்பங்க பெறணும்? இந்த காலங்கள் தானே. பரலோக தேவன் அதை தான் பார்க்குறாரு. இந்த காலங்களை என் பிள்ளைகள் ஆயத்தப்படணும்பா. அவர் சுத்திகரிப்பின் வேலையை செய்யும் போது அவரோடு சேர்ந்து சுத்தமாகிற வேலையை அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒருவேளைங்க அவர் சுத்திகரிப்பின் வேலையை முடிச்சிட்டார் அப்படின்னா மீண்டும் தேவ பிள்ளைகளுக்கான சுத்திகரிப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை. அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு, உனக்கான காலம் ரொம்ப சொற்பம், உனக்கான காலம் ரொம்ப குறைவு. இந்த குறைவான காலங்களில் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியப்பா. உலகத்தான் தான் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னா உன் வாழ்க்கை இப்படி தானே இருக்குது. உலகத்தார் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா நீ இப்படி தானே செய்துக்கிட்டு இருக்கிற. உலகத்தாருடைய குணநலம் இப்படி இருக்குது அப்படின்னா லவோதிக்கா உன்னுடைய குணமும் இப்படி தானே இருக்குது. நீ சிந்திச்சு பாருப்பா, நீ சிந்திச்சு பார். அதுதான் ஆண்டுடைய பெரிய பாரமாக இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யோனா புத்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யோனா கிட்ட சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 மேலான மனுஷர்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்டார் பாருங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தேவன் இந்த நாளில் அவருடைய பரிதவிப்பை நமக்கு முன்பதாக வைக்கிறாருங்க. யாருக்காக அந்த பரிதவிப்பு அப்படின்னா அவருடைய சொந்த ஜனத்துக்காக. யாருக்காக அந்த பரிதவிப்பு அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்காக. எந்த பிள்ளைகளை கொண்டு ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாரோ, எந்த பிள்ளைகளை கொண்டு தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாரோ அந்த ஜனக்கூட்டத்தின் நிலையை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய பார்வையில் பரிதவிக்கப்படத்தக்க கூடவர்களாய் அவர்கள் இருக்கிறபடினால தேவன் மீண்டும் அந்த அழைப்பை கொடுக்கிறாரு. என் பிள்ளைகளை, உங்க நிலையை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்க நிலை என்ன என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உங்க ஜெபம் எதற்காக இருக்கிறது? உங்க வேத வாசிப்பு எதற்காக இருக்கிறது? உங்களுடைய ஊழியம் எதை சார்ந்து இருக்கிறது? சிந்திச்சு பாருங்கப்பா. ஒருவேளை நான் பார்க்கிற விதமாவே நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா பிரச்சனை புரியும். பிரச்சனை புரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாய் உங்களால அந்த பிரச்சனை வெளிவர முடியும். இன்னைக்கு பிதா கிட்ட பரிந்து பேசும்போதே நீங்களும் என்னோடு கூட இணைந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் பரலோக தேவனுடைய பாரமும் வாஞ்சையும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணுங்க. ஏன் அப்படின்னா லவோதிக்கியாவினுடைய நிலையை ஒவ்வொரு காரியமா படிக்கும் பொழுதும் பிரச்சனை கொஞ்சமா இல்லை, அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அவரிடத்துல அதிகரித்து கொண்டே இருக்குது. ஏன் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கு ஐயோன்னு சொல்லுது வேதம்? பூமியில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. ஏங்க ஐயோ? பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, அவனுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க அவனுடைய காலம் கொஞ்சம்னு சொல்லி. ஆனால் லவோதிக்காவுக்கு தெரியுமா அவங்க காலம் கொஞ்சன்னு? அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. பிசாசுக்கு தெரிஞ்ச அந்த காரியம் கூட நீ அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறியப்பா. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு இறங்கியிருக்கிறான். அவன் மிகுந்த கோபத்தோடு இறங்கியிருக்கிறபடினால பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அன்பானவர்களே, அவனுக்கு கொஞ்ச காலம் அப்படின்னா அவனுக்கு முடிவை கொடுக்க போறதே தேவஜனம் அப்படின்னா அப்ப அவங்களுக்கான காலம் எவ்வளவு? ஆண்டவர் அந்த பார்வையில் பார்க்கிறாருங்க. பிரச்சனையை அந்த விதத்தில் பார்க்கிறார். ஆனா லவோதிக்கா எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து யோசிக்கணும் இல்லைங்களா? லவோதிக்கா லவோதிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, யாருங்க அந்த லவோதிக்கா? லவோதிக்கா என்ற பேருக்கு அர்த்தம் என்னங்க? நியாய தீர்ப்பின் மக்கள். இன்னைக்கு லவோதிக்கா என்பது வேற யாரும் கிடையாது, நீங்களும்
நானும் தான். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய ஜெபம் எதுக்காக இருக்குது? நம்முடைய வேத வாசிப்பு எதற்காக இருக்கிறது? நம்முடைய ஊழியம் எதற்காக இருக்கிறது? நாம் திருச்சபைக்கு வருகிற காரியம் எதற்காக வந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துக்கேற்ற காரியங்களோடு நீங்கள் நானும் சிந்திப்போம் அப்படின்னா நீங்கள் நானும் கடைசி வரைக்கும் இந்த பூமியில் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக தான் இருப்போம். ஏன்னா பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொன்னார், இம்மைக்கேற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு அதுக்காக நீங்கள் விசனப்படுவீங்க அப்படின்னா உங்களையும் என்னையும் காட்டிலும் இந்த பூமியில் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாருமே இல்லை. நம்முடைய பரிதவிப்பெல்லாம் எதற்காக இருக்கணும் தெரியுங்களா? பரலோகத்துக்காக இருக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியில் எதை இழந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு உங்கள் ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லப்பா, என் குடும்பமும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும், அதுக்காக தான் வேதம் வாசிக்கணும், அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரணும், அதற்காக தான் ஊழியம் செய்யணும். இதுக்காக மாத்திரமே நம்ம ஆலயத்துக்கு வருவோம் அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய பரிதவிக்கப்படத்தக்க நிலையை மாற்றி அந்த பரலோக ஜீவிகளாய், அந்த பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் நிச்சயம் நம்மை மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நான் சொன்ன 3 கேள்விகளை உங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு போங்க. இன்னைக்கு இரவு சிந்திங்க, நான் எதுக்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்? உலகத்துக்காக, கடமைக்காக, மற்ற காரியங்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா, இல்லை என் தேவனுக்காக, நான் பரலோகம் செல்வதற்காக இது செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் லவோதிக்காவுடைய மற்றொரு பிரச்சனை நம்ம பார்ப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.